ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு கூட்டுக்கறி. இது ஒரு கேரளா டிஷ்ஷு. இதுவும் வந்துட்டு பழம் பச்சடி மாதிரி ஓணம் டைமில் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஓணம் பண்டிகை டைமில் செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் அது பார்க்கணுன்னா என்னோடய சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். கொண்டக்கடலை 100 கிராம், கருணக்கிழங்கு ஒரு சின்ன பீஸு, வாழைக்காய் 1, கேரட்டு 2, துருவின தேங்காய் 1 தேங்காய் பாதி, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கறிவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இந்த சட்டியில் கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட போகிறேன். கூடவே வாழைக்காயும் கேரட்டும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து கொடுக்குறேன். இனி இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். நான் இப்போ இதில் உப்பு சேர்க்க போகிறதில்ல. இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு இப்போவே சேர்த்துட்டேன்னா கருணக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அப்புறமா தான் உப்பு சேர்க்குவேன். இனி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த காயெல்லாம் ஒரு அளவுக்கு வெந்துருக்குது. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இனி உப்பெல்லாம் அந்த காயில் கொஞ்சம் பிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம இன்னொரு முறை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். நான் இந்த கடலையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேங்க, அது இப்போ சேர்த்து கொடுக்க போகிறேன். கடலை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்து கொடுத்துடலாம். நான் அந்த தேங்காயில் 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க, அது சேர்க்குறேன். கூட்டுக்கறிக்கு வந்துட்டு தேங்காவே நல்ல மையாக அரைக்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். நீ தேங்காய் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதித்து அந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. இனி நம்ம இதை இறக்கி வச்சுட்டு கடுகு தாளித்து ஊற்றிடலாம். கடாய் சூடானதும் இதில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ கடுகு போட்டு கொடுத்துடலாம். தேங்காய் நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன், அது ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காய் கலரெல்லாம் கொஞ்சம் மாறி வரணும். பாருங்கள், தேங்காய் கலரெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போது கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொடுத்துடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம்.